அண்மைச் செய்தி. கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராசரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தவர் அண்ணா எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அண்மையில காமராஜர் குறித்து பேசியது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அரசியல் களத்தில் காமராஜர் குறித்து திமுக இழிவுபடுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விவகாரம் தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதில் கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களுடைய எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர் என்ற தலைப்பை எழுதியிருக்கக்கூடிய முதலமைச்சர் காமராஜர் அவர்களை திமுகவினர் வழிவழியாக எந்த அளவுக்கு மதித்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு அந்த பதிவை அவர் பதிவு செய்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. பெருந்தலைவர் மறைந்த போது ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. உடல்நலிவுற்ற நிலையிலும் தன்னுடைய திருமணத்துக்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியதை தன்னுடைய வாழ்நாளில் கிடைத்திருக்கிற பெரும் பேராக கருதுகிறேன் என்று முதலமைச்சர் அந்த சமூக வலைதள பதிவுல பதிவிட்டிருக்கிறார். மேலும் இத்தகைய அளவுல பெருந்தலைவர் காமராஜர் குறித்தும் பெருந்தமிழர் குறித்தும் பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல. மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் பொதுவாக சமூக வலைதளங்களில் காமராஜர் குறித்து தற்பொழுது எழக்கூடிய இந்த விவாதங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு அறிவுறுத்தலை அவர் பொதுவாக வைத்திருக்கிறார். மேலும் சமூக நீதியையும் மதசார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என்று முதலமைச்சர் இது குறித்தான விவாதங்களை தவிர்க்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். திருச்சியில காங்கிரசார் திருச்சி சிவாவுடைய இல்லத்தை முற்றுகையிட முயற்சி செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திருச்சி சிவா அவருடைய பேச்சுக்கு காங்கிரசாருடைய கண்டனங்கள் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. ஆங்காங்கே காங்கிரசார்கள் திருச்சி சிவாவுடைய பேச்சு குறித்து காமராஜர் குறித்து அவமதிக்கும் வகையில் அவர் பேசியதற்காகவும் தங்களுடைய கண்டனங்களை பொதுகளிலும் அவர்கள் வெளிப்படையாக சொல்லி வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் எல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் திமுக கூட்டணி மீது காமராஜர் மீது வைக்கப்பட்டுள்ள விமர்சனங்களுக்கு பதிலாக அவர்கள் சொல்லக்கூடிய சூழல்ல தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு கருத்தரிக்கும் வகையிலும் இதற்கெல்லாம் பதிலளிக்கும் வகையிலும் முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது சமூக வலைதள பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் வீண் விவாதங்களை தவிர்ப்போம் எனவும் தெரிவித்ததோடு இல்லாம குளிர்காய நினைக்கக்கூடிய தீவிரனுடைய எண்ணத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அண்மையில திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து பேசிய ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல வைரலானதை அடுத்து தற்பொழுது அரசியல் களத்திலும் அந்த வைரல் பற்றி இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வைக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முன்னோடி தலைவர்கள் மிக முக்கியமான காமராஜர் குறித்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான திருச்சி சிவா பேசியிருப்பதற்கு எந்த வகையான எதிர்வினையும் ஆற்றாமல் காங்கிரஸ் இருப்பது விமர்சனத்துக்கு உள்ளாவதாக எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக விமர்சனம் முன்வைத்திருந்தாங்க. குறிப்பாக பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த கருத்து தொடர்பாக காமராஜர் குறித்து திருச்சி சிவா பேசிய கருத்து தொடர்பாக காங்கிரசார் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாத நிலையில அவர்கள் மீது கண்டனங்களை தெரிவிப்பதாகவும் காமராஜர் குறித்து பேசியதற்காக திருச்சி சிவா மற்றும் திமுகவினர் மீது கண்டனம் தெரிவிப்பதாகவும் அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வந்த நிலையில காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் கூட திருச்சி சிவா பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக திருச்சி வேலுசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளாக இருந்தவர்கள் எல்லாம் தற்பொழுது இந்த தங்களுடைய எதிர்ப்பை திருச்சியோடைய பேச்சுக்கு எதிராக பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியில் அங்கம் வைக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களும் திருச்சியோடைய பேச்சுக்கு எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி சிவாவுடைய இல்லத்தை காங்கிரசார் முற்றுகையிட முயற்சி செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுபோல் திருச்சி சிவா பேசியிருக்கக்கூடியது திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல
இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். கலகம் மூட்டி குளிர்காய நினைக்கக்கூடிய தீயவர்களுடைய எண்ணத்திற்கு இடம் கொடுத்து விடாதீர் என்ற ஒரு பொருள்படும் வகையில முதலமைச்சர் அவர்கள் அந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திமுகவினுடைய மூத்த தலைவர்களிலிருந்து தற்போது வரையிலும் எவ்வாறு மதிக்கிறார்கள் என்பதை அந்த பதிவு செய்திருக்கூடிய முதலமைச்சர், பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றி புகழ்ந்தவர் தந்தை பெரியார். அவர் ஒட்டி வந்த பேரறிஞர் அண்ணா குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்தவர் என்று முதலமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் மறைந்த பொழுது ஒரு மகன் போல அவருக்கு நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து தந்தவர், அவருக்காக நினைவகம் அமைத்து தந்தவர், அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து கொண்டாடியவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்பதையும் அந்த பதிவுல முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உடல் நலிவுற்ற நிலையில் இருந்த போதும் கூட தனது திருமணத்துக்கு நேரில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வாழ்த்தியதை என் வாழ்நாளில் கிடைத்த பெரும் பேறு என்று கருதுவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பதிவில் அவர் அரசியல் சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்ற அடிப்படையிலும் ஒரு மரியாதைக்கு மிகுந்த தலைவருக்கு குறித்தான விவாதங்கள் பொதுவில் நடப்பது சரியல்ல, மேலும் அவர்களுடைய மாண்பை காக்கும் வகையில் தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலோடு வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.